ஸோ அந்த மாதிரி தமிழ் சினிமா பொறுத்த வரைக்கும் ஒரு கமர்ஷியலா படம் பண்ணணும், அதில் மாஸ் எலிமெண்ட்ஸும் இருக்கணும், எமோஷனும் இருக்கணும், காமெடி இருக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் மொத்தமா பேக் பண்ணி ப்ரொடியூசருக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் சீக்கிரம் முடிச்சு கொடுக்கணும் அப்படின்னு நீங்க யோசிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க இவர் படத்தை தான் பார்ப்பீங்க. ஸோ இவர் இந்த படத்துல ஒரு பாட்டா இருக்கிறது எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய பெருமை. ஸோ உங்களுடைய பெரிய கைத்தட்டலோட இயக்குனர் நடிகர் கே ரவிக்குமார் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறோம். பத்திரிகை ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். முதல்ல இந்த படத்தை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி நான் இதுக்கு முன்னாடி மேடை ஏறின அந்த நினைவுகள்ல ஒரு மாசம் ஆயிடுச்சு. அதுக்குள்ள என்னுடைய குரு, நான் எங்க போனாலும் எங்க பார்த்தாலும் காலை தொட்டு வணங்குற ஆர்பி சௌத்ரி அவர்களையும் பாரதிராஜர் அவர்களையும் இனிமே தொட்டு வணங்க முடியாது, மனதளவில் வணங்க வேண்டும். வனிதா சொன்ன மாதிரி கே ராஜன் சார். ஸோ எவ்வளோ மாற்றங்கள் நடக்குது. அதே மாதிரி இப்போ படத்துக்கு வரணும்னா முதல்ல தயாரிப்பாளர்கள் தினேஷ் வந்து நான் அட்வான்ஸ் எனக்கு வீட்டுக்கு வந்து கொடுத்தீங்க, அதுக்கப்புறம் நான் பார்க்கவே இல்லை. செட்டில்மெண்ட் ஆயிடுச்சு. தனஞ்சயன் சாரை வந்து எனக்கு 25 வருஷத்துக்கு முன்னாடி தெரியும், 2000 நினைக்கிறேன். தெனாலி என்னோட சொந்த படத்தை வந்து முதல் ஒரு ஏரியா அவுட்ரேட் பண்ணார்னா இவர் தான் வந்து பண்ணார், ஆடியோ ரைட்ஸ். அன்னைக்கு அவர் அந்த இடத்துல இருந்தார். பாலா சொன்ன மாதிரி ஏர்டெல் கஸ்டமர் சர்வீஸ் கரெக்ட். அவர் உண்மையாக ஏர்டெல்ல வேற வேலை செஞ்சிருந்தாரு. கரெக்ட். ஆமா, ஏன்னா அது அங்கிருந்து அதுக்கப்புறமா நான் ஒரு சீசன்ல பார்த்தா என் ஃப்ரெண்டு பெங்களூர்ல இருந்து ஃபோன் பண்றான், இப்போ எனக்கு ஏர்டெல்ல வந்து எனக்கு ஒரு ஃப்ரான்ச்சைஸ் மாதிரி ஏதோ ஒரு இது பண்ணோம், சோலை பண்ணேன்னு ஃப்ரெண்டு. ஆமாம், அதுக்கு என்ன இப்போ இல்லை அங்கே தனஞ்சயன் ஒருத்தர் இப்போ அவர் தான் ஹெட்டு, அவர்கிட்ட நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறீங்க. மிட் நைட்ல ஃபோன் பண்ணா கூட எடுப்பாரு. கரெக்டாக சொன்னாங்க. முதல்ல போய் மறுத்து பார்த்தேன். அப்புறமா அவர் ஒய்ஃபோட அவர் வந்துட்டாரு. சரி, அவர் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண முடியாது, அவர் தேர்ந்து ஒத்துக்கிட்டார். அப்போதான் சொல்றாரு, நீங்க வந்து இந்த படம் ஒன்று பண்றேன், நான் டைரக்டர் அனுப்புறேன், இந்த படத்துல நீங்க ரோல் பண்ணோம், ஹீரோவுக்கு அப்பாவா அப்படின்ட்டு. நான் கதை கேட்டுட்டு சொல்றேன் சார் அப்படின்னு. அப்புறம் கதை கேட்டு அது ஒரு பெரிய கதை. மகேஷ் வந்து வீட்டுக்கு வந்தா கதை கேட்கறதுக்கு, கதை சொல்றதுக்கு. நான் சொன்னேன், என் கேரக்டர் மட்டும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லு, அவுட்லைன் சொன்னால் போதும், எனக்கு ஃபுல் கதைலாம் வேணாம், அவுட்லைன் ஆஃப் த ஸ்டோரி சொல்லு, நான் புரிஞ்சுக்கிறேன், என் கேரக்டர் மட்டும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லு ஆரம்பித்தேன் சார். அது நான் என்ன பண்ணேன், அன்னைக்கு ரூமுக்கு கூப்பிட்டு போகாமல் ஹால்லேயே உட்கார வச்சுட்டேன். சரி, யாரும் வரமாட்டாங்க சார். அந்த பொண்ணு எப்பதான் உன்னை நீ பயங்கரமா சத்தம் போட்டு பேசணும்னா முதல்ல வந்து ஹவுஸ் கீப்பிங் வந்து எட்டி பார்த்தாங்க, அதுக்கப்புறம் வச்சு குக்கு வந்து எட்டி பார்த்தாங்க. அப்புறம் 3ஆவது மாடியிலேருந்து என் ஒய்ஃப் வந்துட்டா, என்னங்க ஏதாவது பிரச்சனையாவது? இல்லை ஒன்றும் இல்லை, அவனுக்கு இது தண்ணி காஃபி இல்லை, மேலே கொடுத்தாச்சு காஃபி கொடுத்தனால ரொம்ப சூடாக இருக்கான், மோர் கொடு. அப்படி வந்து அதாவது ஒவ்வொருத்தருடைய டைலாக்கையும் வந்து அவ்வளோ சத்தம் போட்டு பேசுவாப்புல. கொஞ்ச நேரத்துல அவன் போனதுக்கு அப்புறம் ஒரு 2-3 நாள் கழிச்சு ஒருத்தர் வீட்டுல இந்த படத்துல அடிக்கிறேன். அவன் தெரியும் அந்த அப்பா கேரக்டர் வேற இருந்து வந்து அவங்கவுங்க கதையை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க எங்க வீட்டுல. ஸோ வீட்டுல இருக்க அத்தனை பேருக்கு கதை தெரியும். அந்த அளவுக்கு வந்து சத்தமா பேசக்கூடிய ஆளு. ஈவன் ஒவ்வொரு ஷாட்டுக்கு கூட நான் இந்த ஷாட்டை பத்தி சொல்லுப்பா அப்படின்னா அங்க சில பேர் இருப்பாங்க, ரகுவரன் மாதிரி. முன்னாடி என்ன நடந்தது, பின்னாடி என்ன நடக்க போகுது, முதல்ல என்னன்னு டைட்டில் இருந்து பகிர்ந்து இருந்து சொல்லணும் எல்லாமே. இவர் அந்த மாதிரி இந்த ஷார்ட்ல என்னன்னு சொன்னா ஆரம்பிச்சாருன்னா டைலாக் நிறுத்தவே மாட்டாரு. அந்த மாதிரி டோட்டலா மைண்ட்ல ஊறி போய் பைஹார்ட் பண்ணி வச்சுட்டாரு எல்லாமே, டோட்டல் கண்டென்ட்டும். அதனால இப்போ கேட்டாலும் அது மாதிரி வரும், அப்படியே ஃப்ளோவா வந்துட்டே இருக்கும் அவருக்கு. ஸோ ஆல் தி பெஸ்ட் மகேஷ். நீ முதல் படம் மாதிரியே தெரியல, நீ வேலை வாங்கின விதமெல்லாம். கேமராமேன்ட்டு ஏதோ ஒன்று சொல்லி வேலை வாங்கின அவரும் ரொம்ப உண்மையாக அவர் சொன்ன மாதிரி சாஃப்ட்டு தான், ஹம்பிள் தான், கிம்பிள் எப்பவுமே தான் தூக்கிட்டு
ஏய் பாலா, ஏய் ஆனா இதெல்லாம் ஓகே, பஞ்சஸ் எல்லாம் நீ வந்து நல்லா பண்ணணும். எம்ஜிஆர் இருந்தாங்க பாரு, அதை வந்து மனசுல வச்சுக்கலாம், அது மேல ஏத்துக்காத. யார் சொன்னது? சுப்பிரமணி. ஆனா உண்மையா அந்த குணம் இருக்கணும். அந்த குணம் இருந்தாதான் மனுஷனா மதிப்பாங்க எல்லாரும். அது மட்டும் இல்ல, மதிக்கிறது என்ன, நமக்கே ஒரு ஒரு திருப்தி இருக்கும். அந்த குணம் அவன்கிட்ட இருக்கு நிறைய. ஸோ இந்த படம் வந்து பவிஷை பத்தி சொல்லணும்னா, பவிஷ் வந்து விஜய் மாதிரியோ அது மாதிரியோ அதெல்லாம் நான் சொல்லல. ஆனா நான் நிறைய நேராக சொல்லியிருக்கேன் அவங்ககிட்ட, ஏய் சில ஆங்கிள் பார்க்கும்போது தனுஷ் மாதிரியே இருக்குப்பா அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ அந்த லீக்கு படம் பார்க்கும்போதும் அப்படிதான் தோணுச்சு. அதுவும் இல்லாமல் குரல், அந்த வாய்ஸ் கூட கொஞ்சம் அப்படியே தனுஷ் மாதிரி இருக்கு. அவருடைய ட்ரைனிங் நிறைய இருக்கு. ஆமா, இது செல்வா சார் நான் வீட்டில் பெரிய பாடலாம் கூட மாட்டியா? மாமாவா? மாமா கரெக்ட். அவங்க அம்மா வருவாங்க 2-3 நாள் ஷூட்டிங். எல்லாருமே நான் வந்து சின்ன வயசுலேருந்து பார்த்தது. வனிதாவும் அப்படிதான், இந்த ஏஜ்லேருந்து தெரியும். மஞ்சிகாவை பார்க்க வீட்டுக்கு போகும்போதெல்லாம் விஜய் சாரும் மஞ்சிகாவும் பார்க்கும்போது அப்போ இருந்து தெரியும். அது வந்து துள்ளலான ஒரு பொண்ணு தான். வாழ்க, நிறைய பயங்கரமாக நீங்கள் ஃபேமஸாக இருக்கீங்க. அது வந்து ஒரு தொழிலாகவே அது வந்து யாருக்கும் பயப்படாமல் ரொம்ப கட்ஸாக இருக்கிறவங்கள சில பேர், ரொம்ப பேருக்கு பிடிக்கும். ஸோ அப்படி உங்களுக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. ஸோ பவிஷ், உங்களுக்கு வந்து இந்த படம் வந்து 2வது படம் எனக்கு தெரியல. நான் உங்களோட பெர்ஃபார்ம் பண்ணும்போது நிஜமாகவே நல்ல இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட்டு. இந்த ஹீரோயினோட எனக்கு 2 சீன், சின்ன சின்ன பிட்டு தான் எனக்கு வந்து காம்பினேஷன் வந்தது. நாகதுர்கா அவங்க வந்து அவங்க நல்லா பண்ணாங்க. அந்த 2 சீனில் அவங்க அம்மாவை வந்து பண்ணாங்க. என்னையே மிரட்டுற அளவுக்கு டைலாக் அவங்களுக்கு. சரி, நான் கொஞ்சம் பயந்துட்டேன், என்னடா அது அப்படின்ட்டு அப்படியே சமாளிச்சுட்டேன்னு வச்சுங்க. எனக்கு ஒய்ஃபாக பண்ணவங்களும் அவங்க சூப்பராக பண்ணாங்க. ஸோ ஆர்டிஸ்ட் மட்டும் இல்லை, எல்லா டெக்னீஷியன்ஸ் எல்லாம், விஜய் டான்ஸ் மாஸ்டர் எல்லாருமே ரொம்ப நல்லா சின்சியராக ஒர்க் பண்ண ஒரு படம் இது. இதுதான் ஃபஸ்ட்டு விழான்னு சொன்னார் தனஞ்சயன் சார். தனஞ்சயன் சார் வந்து பட்ஜெட் படம்னாரு. நான் வந்து அதுதான் கொண்டாந்தேன். அவர் மேனேஜர் வந்து போய் பொக்கே கடைக்காரர்கிட்ட, இப்போ அவர் பொக்கே எவ்வளோ பாரு, ஒரு 2000 ரூபாய் ஆகும் சார். அப்படியா, எனக்கு வந்து 3 பொக்கே போதும். ஒரு பொக்கேல எத்தனை பூ இருக்கும்? ஒரு 50 பூ இருக்கும். எனக்கு 5 பூவா வச்சு 5 பூவுக்கு மேலே வைக்காது, 3 பொக்கே போதும், எல்லாம் டோட்டல் யூனிட் கொடுக்கணும்னு சொல்லி நானும் வச்சிருக்கேன். தனஞ்சயன் சாருக்கு வாழ்த்துக்கள். பட்ஜெட் படம்னா இப்படி தான் பண்ணணும். சூப்பரா. அது மாதிரி பாருங்க, அது வந்து ஒரு ஃப்ரண்ட்ல நிக்க வச்சு எல்லாரும் பொக்கே பிடிச்சிட்டு நில்லுங்கன்னு சொல்லி போட்டோ வர எல்லாருக்கும் நாங்கள் பொக்கே கொடுத்துருக்கோம். அதுதான் கொண்டாங்க. பணம் பேசும்போது அப்படிதான் எல்லா பட்ஜெட். வனிதா வந்து எக்ஸ்ட்ரா ஒரு நாள் நடிச்சாங்க, நான் காசே வாங்கல அப்படி இப்படி. நீங்க நான் தான் எக்ஸ்ட்ரா நடிச்சேன், எங்க கொடுத்தீங்க? எனக்கு பேசுறத விட ஒரு நாள் எக்ஸ்ட்ரா தான் நடிச்சேன். அதுவும் மிட் நைட்டு வந்து நடிச்சேன். அப்புறம் கடிப்பாருங்க லாஸ்ட்லி அப்படி இருக்காங்க. அவங்க ஒரே ஊருப்பா, அதனால சொன்னேன். ஏன்னா என் படத்துல 2 பேரும் ஹீரோ ஹீரோயின் நடிச்சாங்க. நான் அவனுக்கு அப்பா, இவருக்கு அப்பா, தனுஷுக்கு அப்பா, நிறைய பேருக்கு அப்பாவை ஆக்கிட்டாங்க என்ன. ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு நான் நடிப்பு தொழிலும். ஆனால் போர் அடிக்குது எனக்கு. ஏன்னா நடிப்புன்னு வந்துச்சா கட்டுன்னு சொன்னா போய் உட்காந்துருவோம், மைண்டு ஃப்ரீ ஆயிடுது. ரொம்ப போர் அடிக்குது, அப்படியே இருக்கும் தூக்கமா. மறுபடியும் சார் ஷார்ட்டு கூப்பிட்றாங்க அப்படின்னா தான் மறுபடியும் வரும். ஆனால் அது டைரக்டர் ஆனால் ஒரு மைண்டில் இருக்கும் பாருங்க, 1000 விஷயங்கள் இருக்கும் இல்லையா. அடுத்த காஸ்டியூம் என்ன, அடுத்த ஷார்ட் என்ன, அடுத்த மாதத்துக்கு என்ன சிஜிக்கு ஷார்ட் இப்போ ரெடி பண்ணோம், அடுத்த லொக்கேஷன் என்ன, ஐயோ எல்லாமே மைண்டில் போட்டு அட் த சேம் டைம் வந்து எல்லாரையும் சமாளித்து பண்ணக்கூடிய ஒரு தொழில் அது டைரக்ஷன்ன்றது. அதில் வந்து கிரேட்டான ஒரு நபர். அவர் இன்னும் மறக்கவே முடியல. அவரை பற்றி வீடியோஸாக ஆரம்பித்து அவரை பற்றியே தான் போட்டுட்ருக்காங்க பாரதிராஜா சார்.
அன்னைக்கு பார்த்தா எங்கள் ஷூட்டிங்கு. சரி, நாங்கள் ஷூட்டிங் முடிச்ச உடனே நான் அன்னைக்கு நைட்டு, ஏன்னா இப்போல்லாம் எங்கே பகலில் எடுக்கிறாங்க இந்த யூத்து பசங்க, நைட்டில் தான் ஷூட்டிங் எடுக்கிறாங்க. சரி, ஷூட்டிங் முடிச்சு மறுநாள் காலம்புரை போய் பார்க்கலான்னு பார்த்தா அதுக்குள்ளே தேனிக்கு கொண்டு போயிட்டாங்கன்னு சொன்னாங்க. பார்க்க முடியாது போச்சு. இப்போ ஷூட்டிங்கில் அவருடைய ஃபோட்டோ வச்சு இனங்கள்லாம் தெரிவித்தோம். ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஏன்னா ஒரு இண்டஸ்ட்ரியே திருப்பி போட்ட ஒரு மனிதர், ஒரு இயக்குனர், அவருக்கு முன்னாடி நம்மளாம் ஒன்றுமே இல்லை. ஸோ அப்பேற்பட்டவர், அவருடைய ஆத்மா சாந்தி அடையணும். சௌத்ரி சார் ஆத்மா சாந்தி அடையணும். ராஜன் சார், எல்லாருடைய வாழ்த்துக்களோட இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நான் ஃபங்க்ஷன்ல பார்க்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு 5-6 பொக்கே வரும், அதை கொடுத்து சுத்திட்டே இருப்பாங்க. நான் சொல்ல, என்னங்க கையில கொடுத்தீங்கன்னா, இல்லை சார் அதை அடுத்து கொடுக்குறேன் சார்வாங்க. அப்புறம் நான் யோசிச்சேன், சரி கொடுக்கறதா கொடுக்குறோம், லவ்வர் கொடுக்குறோம், ஒரு ரோஸ் பொக்கே கொடுப்போம்னு சொல்லிட்டு என்னோட ரெகுலர் பொக்கே அவர்கிட்ட சொன்னேன். ஒரு நல்ல 5 ரோஸ்களை வச்சு அழகா பொக்கே கொடுப்பா, எல்லாரும் கையில கொடுக்கலாம் அப்படின்னு. அவர் அவ்வளோ பியூட்டிஃபுல்லா நான் கடைக்கு போய் நானே ஆர்டர் பண்ணி நானே எல்லாருக்கும் ரோஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு கையில கொண்டு வந்தேன். 25 பேருக்கும் கொடுக்கணும்னு 25 பேருக்கும் பொக்கே கொடுத்தேன் சார். பட்ஜெட்டுக்காக இல்லை, எல்லாருக்கும் கையில பொக்கே இருக்கணும், அது பதிவும் ஆகணும். என்னடா ஃபங்க்ஷன் போகும்போது என்கிட்ட பொக்கே திருப்பி வாங்கிடுறாங்க, அதை எடுத்து நான் வீட்டுக்கெல்லாம் எடுத்து போல, பட் அட்லீஸ்ட் கையில இருந்து தூக்கிட்டாங்களேன்னு நினைப்பேன். அது மாதிரி இல்லாம 25 பேர் கையிலையும் பொக்கே இருக்கணும்னு ஆசைப்பட்டு ஒரு நல்ல ஃப்ளவர்ஸ் கொடுத்துருக்கோம் லவ்ல. இந்த படத்துக்காக என்னோட பயணிக்கிற ரேகா அவர்களுக்கு நன்றி, பிஆர்ஓ ரேகா நன்றி, ஜெகதீஷ் என்னுடைய டிஜிட்டலி டீம் ஃபுல்லா எல்லாத்தையும் கோஆர்டினேட் பண்றவர், அண்ட் ஸ்டில் போட்டோகிராஃபர் மகேஷை பாராட்டணும். ரொம்ப அழகா இந்த படத்துக்கு நிறைய ஒர்க் பண்ணியிருக்காரு. கூடவே ஒர்க் பண்ற முத்தரசன் அசோசியேட் டைரக்டர், எல்லோருக்கும் நன்றி. பத்திரிகையாளர்கள் ஏதாவது கேள்வி இருந்தால் நீங்க கேட்கலாம், இல்லைன்னா நம்ம முடிச்சுக்கலாம். ஏதாவது கேள்வி இருந்தா நீங்க குழுவுக்கு கேட்கலாம், இல்லை டைரக்டர் கேட்கலாம். இல்ல என்னன்னா, நான் பாக்குறேன் பல விழாக்கள்ல சொல்லியிருக்கேன், எங்க ஊட நண்பர்களை டார்ச்சர் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு 7 மணிக்கு 6 மணிக்கு ஆரம்பிக்க 6 மணிக்கு ஆரம்பிக்க வந்து 7 மணி ஆரம்பிச்சு 11 மணி போகும்போது நான் அப்படியே நொந்து போய், என்னடா இவங்க எல்லாம் எப்படா வீட்டுக்கு போவாங்கன்னு நினைப்பேன். உங்களுக்கு கரெக்டா 3 o'clock முடிக்கணும், 3 o'clock முடிச்சிருக்கோம். எங்க படத்துக்கு இதே மாதிரி நீங்க, நாங்க ரொம்ப எங்களால முடிஞ்சதை ப்ராப்பரா உங்களுக்காக பண்றோம். அதே மாதிரி இந்த படத்துக்கு உங்களால முடிஞ்ச எல்லா ஆதரவையும் கொடுக்கணும்னு உங்க எல்லாரையும் வேண்டி கேட்டுக்கிறேன். லவ் படம் வெகு விரைவில் திரையரங்கில் வரப்போகுது. அதுக்கு முன்னாடி அடுத்த கட்டமா ட்ரெயில் லான்ச் உங்களை எல்லாம் மீட் பண்ணுவோம். இங்க வந்து இந்த சிறப்பித்த எல்லோருக்கும் நன்றி. கேஎஸ் ரவிக்குமார் சார் தான் எங்களுடைய கையிலெல்லாம் பேசணும்னு ஆசைப்பட்டதானே, ஏன்னா அவருடைய பிளஸிங் வேணும் அப்படின்னு. சார் எங்களுக்கு மட்டும் நீங்க தான் சார், எங்களுக்கு அவ்வளவுதான் சார், எங்களுக்கு நீங்க தான். இன்னைக்கு 5 மணிக்கு இந்த படத்தினுடைய டீசர் வெளியாகுது, நீங்க ஆல்ரெடி பாத்துட்டீங்க. அண்ட் அந்த டீசரை நீங்க எல்லாரும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வந்திருந்து சிறப்பித்த எல்லோருக்கும் நன்றி. பிரசாத் லேபுக்கும் எல்லோருக்கும் நன்றி. தேங்க்யூ.